இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 32nd மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அகமதாபாத் பிச் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் 200 ரன்ஸ் கிட்ட இங்கே வந்தது. GT ஸ்கோர் பண்ண 199 ரன்ஸை பஞ்சாப் சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். பேட்டர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா குஜராத் டீம் ஸ்பின்னர்ஸ் இங்கே டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற டீம் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. செகண்ட் ஹாஃபில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். குஜராத் செகண்ட் பவுல் பண்ணால் மௌத் சர்மா தென் ரஷீத் கான் மாதிரி பவுலர்ஸை செகண்ட் ஹாஃபில் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணணும். இங்கே ஓவராலாக 30 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 16 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 233 ரன்ஸை GTயும் லோவஸ்ட் ஸ்கோர் 102 ரன்ஸை RRும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 7 டைம்ஸும் 150 to 189 16 டைம்ஸும் above 190 7 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. GT லாஸ்ட் மேட்ச்சில் RRஐ பீட் பண்ணாங்க. சாகா தென் மில்லர் இன்ஜரி ஃப்ரீ ஆகிட்டா இந்த மேட்சுக்கு ஆடுவாங்கன்னு தோணுது. சாகா அண்ட் மில்லர் உள்ள வந்தா அபினவ் மனோகர் தென் மேத்யூ வார்டை ட்ராப் பண்ணுவாங்க. தென் விஜய் சங்கருக்கு பதிலாக ஷாருக் கானுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் ஷாருக் கானை இம்பாக்ட் சப்பில் யூஸ் பண்ணாங்க. இம்பாக்ட் சப்பில் மௌத் சர்மா தென் ஷாருக் கான் இல்லை வேற ஏதாவது பேட்டர்ஸை ட்ரை பண்ணலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் LSGயை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 சேஞ்சஸ் பண்ணாங்க, வின் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ டீமில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் லெவனோட தான் போவாங்க. இம்பாக்ட் சப்பில் கலீல் அகமத் தென் அபிஷேக் போரலுக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். GT விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வார்டு 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பொதுவாக மேத்யூ வார்டு பவர் பிளேயில் ஆடுவார், இல்லை லாஸ்ட் ஓவர்ஸில் ஃபினிஷர் ரோலில் ஆடுவார். பட் மிடில் ஓவர்ஸில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. இன்கேஸ் GT ஏர்லியாக ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிட்டா பவர் பிளேயில் வந்து 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் IPL நம்பர்ஸ்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை. 14 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு 14 மேட்ச்சில். சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் எப்பவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இங்கே 69 ஆவரேஜில் 825 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 450யும் 200ம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் DCயும் நல்லா ஆடி இருக்காரு. 33 ஆவரேஜில் 329 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுப்மான் கில் லெஃப்ட் ஆம் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். கலீல் அகமதுக்கு எகென்ஸ்டாக 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 6 மேட்சாக கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் 51 ஆவரேஜில் 404 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடி இருக்காரு. அகேன்ஸ்ட் டெல்லி ஒரு மேட்ச் ஆடி அதில் 50 அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். விஜய் சங்கர் 5th இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கிரேட்டாக இல்லை. அபினவ் மனோகர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. IPL ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. 14 மேட்ச்சில் 1-2 மேட்ச்சில் மட்டும்தான் 30-40 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இன்கேஸ் டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக விழுந்தா 25-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்காக வேணும்னா ட்ரை பண்ணுங்க. ராகுல் டிவேட்டியா 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கிறாரு. ரீசன்ட் ஃபார்மும் டீசெண்டாக இருக்கு. இந்த வென்யூவில் ஆல்மோஸ்ட் 34 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் எகென்ஸ்ட் டெல்லி பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் குஜராத் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஸோ டிவேட்டியா 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்க சான்ஸ் இருக்கு. ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச்சில் 14 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் அது இம்பார்ட்டன்ட் ரன்ஸாக இருந்தது அந்த டைமில். இந்த மேட்சுக்கு 11ல் ஆடுவாருன்னு தோணுது விஜய் சங்கருக்கு பதிலாக. நல்ல பவர் ஹிட்டர், நல்ல டச்சில் வேற இருக்காரு. பட் எகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் மிடில் ஓவர்ஸில் டீசெண்டாக ஆட முடியும். லாஸ்ட் ஓவர்ஸில் பேட்டிங் கிடைச்சாலும் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் ஷாருக் கான் எகென்ஸ்ட் கலீல் அகமது 10 பால்ஸ் ஆடி 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. தென் மற்ற பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டா டீசெண்டாக ஆடி இருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும். ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. பட் இன்ஜரிக்கு பிறகு அந்த பழைய ஃபார்ம் மிஸ்ஸிங். அகேன்ஸ்ட் டெல்லி 11 மேட்ச்சில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 15 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 13 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் தென் ரிஷப் பண்டை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு ரஷீத் கான். தென் ரஷீத் கான் ஷாய் ஹோப்புக்கு எகென்ஸ்டா ஓடிஎஸ்ல சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரஷீத் கான் இந்த மேட்சுக்கு 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்க முடியும். தென் குஜராத் மிடில் ஆர்டர் பேட்டிங் கிரேட்டாக இல்லை. ஸோ ரஷீத் கானுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணவும் முடியும். உமேஷ் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுறாரு. பட் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. இந்த மேட்சுக்கு உமேஷ் யாதவ் கொஞ்சம் குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. காரணம் அக்ஷர் பட்டேலை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் டேவிட் வார்னரை ஐபிஎல்ல 5 தடவையும் ஓடிஎஸ்ல 2 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு. தென் பிருத்யூஷாவையும் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. உமேஷ் யாதவ் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் 3 மேட்சா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்காரு. பட் மோஹித் சர்மா இந்த வென்யூல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 10 இன்னிங்ஸ்ல 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எவ்ரி 9 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல மோஹித் சர்மாவோட ஸ்லோவர் பால்ஸ் கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும். நூர் அகமத் ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாரு மேட்சுக்கு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ நூர் அகமது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட் தான். பட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்ல ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பிருத்யூஷாவை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஷாய் ஹோப், தென் அபிஷேக் பொரல். ரிஷப் பண்ட் நம்பர் 4ல ஆடுறாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். க்ளவ் ஒர்க்கும் பண்றாரு. அகேன்ஸ்ட் குஜராத் ஒரு மேட்ச்ல 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பண்ட் எகேன்ஸ்ட் ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் மற்றபடி நல்லா ஆட முடியும். ஷாய் ஹோப் நம்பர் 5 இல்லை 6ல பேட்டிங் ஆடுவார். இன்கேஸ் ஏர்லியா 1-2 விக்கெட் லூஸ் ஆகிட்டா நம்பர் 3 இல்லை 4ல ஆடவும் சான்ஸ் இருக்கு. ஷாய் ஹோப் இந்த மாதிரி வென்யூல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் ரஷீத் கான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அபிஷேக் பொரல் இம்பாக்ட் சப்பில் தான் உள்ள வருவார். 1-2 மேட்ச்ல நல்லா ஆடி இருந்தார். பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. பெருசாக சான்ஸும் கிடைக்கிறதில்ல. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இயர்லி அவுட் ஆகிட்டா தான் சான்ஸ் கிடைக்கும். டேவிட் வார்னர் அண்ட் பிருத்யூஷா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. வார்னர் லாஸ்ட் 3 மேட்சாக கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் ஜிடி 2 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வார்னர் எகென்ஸ்ட் உமேஷ் யாதவ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் உமேஷ் யாதவ் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட்டு தான். பட் வார்னர் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பிருத்யூஷா டீசன்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் ஜிடி 2 இன்னிங்ஸில் 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 142 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 82 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பிருத்யூஷா அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. குஜராத்தில் லெஃப்ட் ஹேம் பேசர் ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் எகென்ஸ்ட் உமேஷ் யாதவும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு பிருத்யூஷா. ஸ்டப்ஸ் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்காரு. இந்த சீசனில் பேக் டு பேக் 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஸ்பின்னர்ஸை டீசெண்ட் ஆடக்கூடிய பிளேயர். ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடி இருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்ராசர் மக்கர்க்கு 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. நல்ல பவர் ஹிட்டர். லாஸ்ட் இயரில் 29 பால்ஸில் 100 அடிச்சு லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட் 100 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். குஜராத்தில் நூர் அகமத் தென் ரஷீத் கான் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் மிடில் இருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணணும். அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் குஜராத் பேட்டிங்கில் ஆவரேஜாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. பேட்டிங்கில் ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் குஜராத் மிடில் நல்ல பேட்டர்ஸ் இருந்தாங்க. பட் இந்த சீசனில் மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ குல்தீப் எஃபெக்டிவாக இருக்க முடியும்.
டேவிட் மில்லர், கேன் வில்லியம்சன், ஷாருக் கான், தென் விஜய் சங்கருக்கு எகென்ஸ்டாலாம் சூப்பராக போல்ட் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ். 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுக்க முடியும். இஷாந்த் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, 1 விக்கெட் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் ஜிடி ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பவர் பிளேல 2 ஓவர் போல் பண்றாரு. பவர் பிளேல சுப்மான் கில் தென் சாய் சுதர்ஷன் ஈஸியா விக்கெட்டை லாஸ் பண்ண மாட்டாங்க. பட் இஷாந்த் சர்மா டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் போல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. முகேஷ் குமார் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல லாஸ்ட் ஓவர் தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் போல் பண்றாரு. தென் மிடில் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போல் பண்றாரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் ஜிடி ஒரு மேட்ச்ல விக்கெட் லெஸ்ஸா இருக்காரு. பட் கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. கலீல் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல 3 ஓவர் தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் போல் பண்றாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அகமது ஷாருக் கானை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் சுப்மான் கில்லையும் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டா நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ கலீல் அகமது இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், பேட்டர்ஸில் சுப்மான் கில், டேவிட் வார்னர், சாய் சுதர்ஷன், தென் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், பவுலர்ஸில் ரஷீத் கான், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, கலீல் அகமது, தென் உமேஷ் யாதவ். இதில் ஸ்டப்ஸுக்கு பதிலாக ஃப்ராசர் மக்கர்கையும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஷாய் ஹோப், பிரத்யூஷா, ஃப்ராசர் மக்கர்க், ஷாருக் கான், நூர் அகமத், தென் முகேஷ் குமார் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், டேவிட் வார்னர், தென் ரஷீத் கானை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல சாய் சுதர்ஷன், மோஹித் சர்மா, தென் ரிஷப் பண்டை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.